ஹாய், நான் சுமதி பேசுகிறேன். இது கத்திரிக்காய், வெண்டங்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு செஞ்சுருக்குறோம். தேங்காய் பூ லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி இதை புளியெல்லாம் ஊற்றி வெந்தவர் கடைசியில் தேங்காய் பூவால் ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். தேங்காய் பால் இங்கே பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு ரெடி. அப்புறம் பாவக்காய் பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா மொறு லைட்டாக வேக வச்சுட்டு பல்லேரி வெங்காயம் 2ஆவதாக கட் பண்ணி மேலே போட்டோம்னா அந்த மறுபடியும் அந்த லேசாக வரைக்கும் அந்த வெங்காயம் அந்த பாவக்காய் நல்லா வந்த பாவக்காயில் நல்லா வெந்துடும். நல்லா பொன்னிறமாக பல்லேரி வெங்காயம் பாவக்காயும் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம்தான் லைட்டாக மஞ்சள் பொடி, மிளகு பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா துவட்டிக்கணும். இப்போ லைட்டாக தேங்காய் பூ போட்டோம்னா பாவக்காய் பொரியல் கசப்பே இருக்காது இந்த மாதிரி செஞ்சால். ஏன்னா ஃபஸ்ட்டு பாவக்காய் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம்தான் பல்லேரி வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த கசப்பு இருக்காது. பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் வாங்க சாப்பிட்லாம்.